ஒரு அழகான ஒரு கதை சொல்வான். அக்கா தங்க 2 பேர். அந்த அக்கா இனிப்பு மலையில குடியிருக்கா. ஒரு கற்பனை உருவக கதை அது. இனிப்பு மலையில குடியிருக்கா. அவ ரொம்ப நன்னா ரொம்ப செழிப்பா இருக்கா. தங்கைய பாக்குறதுக்காக போனா தங்க உப்பு மலையில வாழ்க்கப்பட்டு போயிருக்கா. உருவக கதை அது. உப்பு மலையில வாழ்க்கப்பட்டு போயிருக்கா. அங்க போய் பார்த்தா தங்க ரொம்ப இழைச்சு துரும்பா இருக்கு. பாக்குறதுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அக்கா கேட்டா, என்னடி நீ இப்படி ஆயிட்ட, ஏன் இந்த மாதிரி ஆயிட்ட, நீ வா என்னோட வீட்டுக்கு வா, நான் 1 மாசம் உனக்கு சமைச்சு போடுறேன், உன் உடம்ப தேத்தி அனுப்புறேன், நீ என்னோட வா அப்படி. ரொம்ப இஷ்டமே இல்லாம தங்க அங்கேருந்து வந்தா. வேற வழியே இல்லாம அங்கேருந்து வந்தா. 1 மாச காலம் இவ அக்கா வீட்டுல இருந்தா. ஆனா 1 மாசம் ஆகி ஒரு 1/2 கிலோ கூட வெயிட் ஏறவே இல்லை. அவளுக்கு ஒண்ணுமே நடக்கவே இல்லை, எந்த மாற்றமும் வரல. 30 நாள் ஆனோன்னு சொன்னா, நான் திரும்பி உப்பு மலைக்கு போறேன், நான் அனுப்பிச்சுடு அப்படின்னா. நான் உன்னை எவ்வளவு பார்த்தும் உடம்பு தேரவே இல்லை, நீ இன்னும் ஒரு மாசம் இரு, நான் ஏதாவது முயற்சி பண்றேன். நான் எப்படி இருக்க முடியும், நான் கொண்டு வந்த உப்பு தீர்ந்து போச்சேன்னா. அப்ப என்ன அர்த்தம், இவ ஒண்ணு சமைச்சு போட்டு பிரயோஜனம் இல்லை, அவ அங்கேருந்து அந்த உப்பை கொண்டு வந்து அதைத்தான் தின்னுகிட்டு இருந்தாங்க. அப்போ அங்கேருந்து வரும்போது அதை கொண்டு வந்து இங்க சாப்பிட்ட 1 மாசம் இல்ல 2 மாசம் இருந்தாலும் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா? இல்ல. மனிதர்கள் இதே மனநிலையோடு எத்தனை மடங்களுக்கு போய் என்ன, எத்தனை ஆசிரமங்களுக்கு போய் என்ன, எத்தனை விதமான யோக பயிற்சிகளை பெற்று என்ன, ஆழ்மனதில் இதே இயல்புகளை வைத்திருக்கிற போது எத்தனை நிறுவனங்களை மாற்றிக்கொள்வதாலும், எத்தனை விதமான ஆடைகளை மாற்றிக்கொள்வதாலும் எந்த விதமான பயனும் இல்லை. ஏனென்றால் அதே இயல்புகளைத்தான் தொடர்ந்து நாம் செய்ய போகிறோம். வேற கலர் மாற்றலாம், டிரெஸ்னுடைய கலர் வேணா மாற்றலாமே ஒழிய வாழ்வில் வேறு எந்த விதமான மாற்றங்களும் நிகழப்போவதில்லை.